நடுவர் அவர்களே, இறுதியாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ராமர் வந்து காட்டுக்கு போகிறார். இப்போ ராமரோட சேர்ந்து சீத்தையும் போகிறான். இப்போ லட்சுமணன் போகிறாரு. லட்சுமணன் கூட ஒரு பொண்டாட்டி போகணும்ல. இப்போ பொண்டாட்டியை ரெடி ஆகி வான்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டி வரான். அவள் பேர் ஊர்மிளை. நிறைய பேருக்கு இந்த கதாபாத்திரம் யாருன்னே தெரியாது. தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் தியாகம்னா என்னென்னா அவகிட்ட இருந்தால் கற்றுக்கணும். ஊர்மிளை வார வரும்போது ஃபுல்லாக அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படி ஒரு மகாராணி மாதிரி வந்து நிற்கிறான். பார்த்தோன்னே லட்சுமணனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏய், என்னடி பொம்பளை, நம்ம போகிறது காட்டுக்கு, இப்படி ரெடி ஆகிட்டு வந்திருக்க, நீ எல்லாம் காட்டுட்டு வாழ்க்கைக்கு லாய்க்கப்பட மாட்டேன், இங்கே கடை அப்படின்னு பொண்டாட்டியை தனித்து விட்டுட்டு போயிட்டான். இப்போது ஊர்மிளை அவன் விட்டுட்டு போன நேரத்துலேருந்து தூங்க ஆரம்பிக்கிறான். 14 வருடங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கா. தூக்கத்துடைய கடவுளோட பேர் மித்ரா. அந்த அம்மா வந்து கேட்குது, இல்லை என் புருஷன் 14 வருஷம் தூங்கக்கூடாது, காட்டில் அவங்களுக்கு காவலாக இருக்கணும், அந்த தூக்கத்தையும் சேர்த்து நான் தூங்குறேன்னு. 14 வருடங்கள் எந்த இன்பம், உணவு, தண்ணி எதுவுமே இல்லாமல் தூங்கிக்கிட்டே இருக்குது. ஏன் இந்த பொம்பளை 14 வருடம் தூங்கிக்கிட்டே இருக்கா? ஏன்னா ராவணனுடைய மகன் மேகநாதன் அவன் 14 வருடம் யார் தூங்கலையோ அவனால தான் அவனுக்கு சாவு வேணும்னு மரம் வாங்கியிருந்தான். அதனால தான் லட்சுமணனால் அவனை அழிக்க முடிஞ்சது. இப்படி வெளியில் தெரியாமல் பெண் தியாகிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. உங்கள் பொண்டாட்டிகள்லாம் போய் நீங்கள் கையெடுத்து கும்பிடணும். இப்போ இருந்தே கும்பிட்டுருணும். இங்கேருந்தே கும்பிட்டு பொண்டாட்டினோட இங்கேருந்தே கும்பிடும். நடுவர்கள் அதான் சொன்னாங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னாங்கல்ல. அது நிறைய பேர் வார்த்தைகளால் குத்தக்கூடியவள் என்று கிண்டல் அடிப்பவர்கள். அப்படி கிடையாது. பின்னால் வருபவற்றை முன்னாலே யோசித்து கணவனையும் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடியவள் பெண். செய்யறதே நீங்க தானங்க, பின்னாடி என்ன வரும் உங்களுக்கு தானே தெரியும். நாங்கள் வந்து பானை செய்கிற வந்து பானை சட்டிக்காரர், அதனால் தப்பாக சொல்லக்கூடாது. நல்ல நல்ல பானைகளாக உருவாக்குவோம்.